ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி மேக்ஸில் வந்து எப்படி 25 அவுட் ஆஃப் 25 வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸோட சிலபஸ் வந்து ஒன்று தான். ஸோ பட் அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 25ல் வந்து பார்த்திங்கன்னா பழசில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் மென்டல் எபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ப்ளிட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 இருக்குது அப்படின்னா ஸோ ரீசனிங் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்டிடியூடோட டாபிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 12 டாபிக்ஸ் அப்படிங்கிறது ஆப்டிடியூடில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜ் ப்ராப்ளம்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், ஏபிஜிபி, சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷனில் வந்து 2D 3D அண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆவரேஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ்க்கு கேட்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் செய்யணும். ஸோ எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டாபிக்ஸுமே ஸ்கூல் புக் சம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் நல்லா நம்ம ப்ராக்டிஸில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கையில் வந்து நான் வந்து இந்த பிடிஎஃப்பில் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கு கீழேயும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே அந்த டாபிக் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா விஷன் வித் பிரியாஸ். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அங்கே போய் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் நியர்லி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 or 300 சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கில். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கையில் ஸோ நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கூல் புக்ஸும் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கணும். ஏதாவது ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இட்ஸ் நாட் ப்ரொமோஷன், பட் எனக்கு தெரிஞ்சவங்க, பட் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சாய்ஸ் அகாடமியில் கடல் கணிதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போத் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவைக்யூவும் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக் சம்ஸும் உங்களுக்கு மர்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல புக். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அகாடமி போயிருந்தீங்கன்னா அவங்களுடைய நோட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ செய்யலாம். ஸோ யூடியூப் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உமா மேக்ஸ், டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க, அந்த இது நல்லாயிருக்கும். மின்னல் வேக கணிதம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ டாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு மட்டும் பர்டிகுலராக கோல்டன் மேக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ மேக்ஸில் பேசிக்ஸில் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுங்க. தென் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது லாஜிக்கல் ரீசனிங் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 15 டாபிக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 15 டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங், ரிலேஷன்ஷிப்ஸ், பசில்ஸ், டைஸ், டைரக்ஷன்ஸ், calendar, missing character, figural series, symbolic operations, visual reasoning, alphanumeric reasoning, number series, permutation and combination, Venn diagrams, analogy, கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஓவராலாக கான்செப்ட் வைஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ நான் சில யூடியூப் சேனல்ஸ் வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கும் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அது நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அளவுக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்ஸை ரொம்ப எளிமையாக வந்து அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ தமிழ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப சில பேருக்கு புரியாது இல்லையா? ஸோ அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், டைஸ், டைரக்ஷன்ஸ், விஷுவல் ரீசனிங், சில இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு சேனல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எய்ம்டிஎன் அப்படிங்கிற சேனல்லையும் ரீசனிங் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அந்த மேம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சேனல்ஸையும் நீங்கள் ரெஃபர் செய்யலாம். ஆர்எல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து சம்திங் வெற்றி அகாடமியில் சம்திங் எதாவது மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுன்னா அங்கே வந்து ரீசனிங்க்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அது கிடச்சிதுன்னா அது வாங்கி சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆர்எஸ் அகர்வாலும் ட்ரை செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஆனால் நிறையா
கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸை நீங்கள் ரெஃபர் செஞ்சு படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்லேயும் சரி, போஸ்டிங் எடுக்கிறதுலையும் சரி மிகப்பெரிய ஒரு பிக்கெஸ்ட் ரோல் ப்ளே செய்யும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் செய்யுங்க. டெய்லிக்குமே போட்டு பாருங்கள். ஸோ நான் சொன்ன யூடியூப் சேனல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம சேனலில் ஜிஎஸ்லாம் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிக்கலாங்கிறது வீடியோ போடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.